ஜோலார்பேட்டை அருகே ஐலண்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலின் 11 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் 40 பயணிகள் காயமடைந்தனர். கன்னியாகுமரியிலிருந்து பெங்களூரு நோக்கி சென்ற ஐலண்ட் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரை அடுத்த சோமநாயக்கன்பட்டி பச்சூர் இடையே சென்றபோது இன்று அதிகாலை 4:30 மணி அளவில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. தடம் புரண்ட 11 பெட்டிகளில் 3 பெட்டிகள் கவிழ்ந்ததில் 40 பேர் வரை காயமடைந்தனர். தகவல் அறிந்து போலீசார் மற்றும் ஊர் பொதுமக்கள் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ரயில் தடம் புரண்ட இடத்திற்கு விரைந்து சென்ற ரயில்வே படையினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். விபத்துக்குள்ளான ரயிலில் சென்ற பயணிகள் பஸ்கள் மூலம் மற்றும் சிறப்பு ரயில் மூலம் பெங்களூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சம்பவ இடத்தில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். 20 பேருக்கு சுமாரான காயங்கள், 2 பேருக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமான காயம். அவங்க எல்லாத்துக்குமே நாட்ராம்பள்ளி திருப்பத்தூர் ஜிஹெச் ட்ரீட்மெண்ட் 20 பேரை அனுப்பியாச்சு. ஒரு 2 பேர் மட்டும் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. அதோட இங்க இருக்கிற பேசஞ்சர்ஸ் 1200 பேசஞ்சர்ஸ் எல்லாம் பெங்களூர் போக வேண்டியவங்க. அவங்கள புறமே இப்போ நாங்க பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கவர்மெண்ட் பஸ் அரேஞ்ச் பண்ணி அனுப்பிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 700 பேசஞ்சர்ஸ் போயிட்டாங்க, ஒரு 3 பேசஞ்சர்ஸ் போயிட்டாங்க. ஒரு ½ ஹவர்ல எல்லா பேசஞ்சர்ஸுமே நாங்க பெங்களூர் அனுப்பிட்டு இருக்கோம். அதோட வேற பெரிய சேதாரமே இருக்கு.